ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொறுன்னு அரிசி மாவில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. வாங்க வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய ஒரு பச்சை மிளகாவும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். மாவு வந்து பேனில் ஒட்டாமல் வரணுங்க, அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இப்போ மாவு நல்லா ஒன்று திரண்டு வந்துடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவு நல்லா கலந்துக்கலாம். இப்போது வடை தட்டிக்கலாம். நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வடையை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பருப்பு ஊற வைக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. அரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான வடை ரெடி பண்ணிடலாம். வடையை திருப்பிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். சூப்பரான அரிசி மாவு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.